எதையோ ஒன்று பார்த்து பயந்துட்டு இப்படி பண்ணுறாரு. அப்புறம் விரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இது என்ன ரீசன், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ருஹானின்னு சொல்லுவாங்க. ருஹானின்னா ஒரு காற்று. அதே மாதிரி பலவீனமான உடம்பாக இருந்தால் அந்த அதிர்ச்சியிலே அவங்க முதல்ல கனவுன்றது வந்து எல்லா இடத்துலையும் படுத்தா கனவு வந்துடாது. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கனவு வந்து செய்வினை வச்சா அந்த வீட்டில் கெட்ட கனவு வரும். உன்னோட பேரில் ஃபோட்டோ வச்சோ துணி வச்சோ முடிய வச்சோ இந்த பன்றி செய்வினை செஞ்சு நம்ம வீட்டில் புதைச்ச மாதிரி செய்வினை எடுத்த மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு காட்டுச்சுன்னா இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பாய். ஒருத்தன் வந்து நல்லா நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று பார்த்து பயந்துட்டு இப்படி பண்ணுறாரு. அப்புறம் விரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இது என்ன ரீசன், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ருஹானின்னு சொல்லுவாங்க. ருஹானின்னா ஒரு காற்று. ஆனால் இப்போ நான் பார்த்து நீங்கள் காமிச்ச வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து நிறைய பேர் கண்ணுக்கு 99% தெரியாது, உணர மட்டும்தான் முடியும். ஆனால் ஏவல்ன்ற ஒரு விஷயத்த வந்து உணர முடியும். ஏன்னா ஏவல்ன்றது பார்த்திங்கன்னா மனுஷ ரூபத்துலேயும் அனுப்பலாம், காட்டேரி ரூபத்துலேயும் அனுப்புவாங்க, நாய் ரூபத்துலேயும் அனுப்புவாங்க, சில ஜீவராசி ரூபத்துலேயும் அனுப்ப முடியும் ஏவலை. அதே மாதிரி ஏவலை இன்னொருத்தன் உடம்புல அவனை மாதிரியே போய் பண்ணுற மாதிரியும் அனுப்ப முடியும். அந்தளவுக்குலாம் வேலைப்பாடு இருக்குது ஏவலில். ஸோ அந்த ரூபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு 99% அவருக்கு ஏவலில் தான் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி அவர் சாதாரணமாக ஒரு மனுஷன் நிற்கும் போது சடனாக அவர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்ததால் மட்டும்தான் அந்த கையை வீசுறதோ அடிக்கிறதோ காதில் கேட்குறதோ. அதே மாதிரி ஏவல்லே ஒரு சத்தம் ஒன்று வரும். நானே ஒரு லிக்விட் ஒன்று கொடுப்பேன். சில பேருக்கு வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும், செவிலில் கேட்டுக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சைக்கோ மாதிரி டிஃபரெண்ட். அந்த மாதிரி என்கிட்ட 2-3 ட்ராப் தண்ணி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 2 சொட்டு அந்த தண்ணியில் கலந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் கொடுத்தா போதும், அப்படியே அமைதியாகிடுவான். அந்தளவுக்கு மூலிகை தண்ணி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த வகையில் ஏவல் மூலிமா பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா சடனாக ஒருத்தனை அனுப்புறது, அது ஒருத்தனை கெடுக்கிறதுக்காகவும் ஒருத்தனை என்ன சொல்கிறது இல்லாமல் பண்ணுறதுக்காக அவனை அழிக்கிறதுக்காக அனுப்புறது தான் ஏவல். அந்த ஏவல் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அவர் உணரும் போது தடுத்துருக்கிறது தான் அந்த வீடியோ. ஏவல் மூலிமா ஒருத்தரை சாய்க்க முடியும் ஐயா, 100% சாய்க்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இரவு பகல்லாம் கணக்கு கிடையாது. ஏவல் நினச்சி தான் அடிக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஏவல்கிட்ட பயப்படாத மனுஷனே கிடையாது. குடும்பத்தையே சரிச்சிடும். ஒரு தனிப்பட்ட மனிதனை கூட உயிரை பிரிக்கிறதுக்கு ஏவலுக்கு சக்தி இருக்குது. ஏன்னா ஒரு செகண்டில் அதே மாதிரி பலவீனமான உடம்பாக இருந்தால் அந்த அதிர்ச்சியிலே அவங்க உயிர் பிரிஞ்சிடும். அந்த பயத்திலே உயிர் பிரிஞ்சிடும். ஏன்னா ஏவலோட அந்த என்ன சொல்கிறது அந்த படம்ன்ற அந்த உணர்வு வந்து பெருசாக இருந்ததுன்னா அந்த அதிர்ச்சியிலே பயம் உயிர் பிரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஆயிருக்கும் அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கனவுகள், இப்போ எல்லாருக்கும் வந்து நார்மலாக சில கனவுகள் வரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து சில கனவுகள் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஏதோ ஒன்று என்னை நெருங்கி வர மாதிரி கனவுகள் கண்டேன். சரிங்களா? எனக்கு நல்லாவே தெரியுது என்னை நெருங்கி வர்றது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஸோ வந்து இந்த கனவுகள் வந்து நம்ம கனவு காண்ற மாதிரி நிகழ்வை, அதாவது நம்ம லைஃப்பில் கொடுக்குற ஏதோ ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாமா? இது அப்படி நடக்குமா? ஆக்சுவலி நீங்கள் கேட்குறது ஷார்ட்டாக சொல்லப்போனால் கனவு காண்றது நிஜத்தில் சாத்தியமானு கேட்குறீங்க. ஆமாம், ஏதோ ஒரு எச்சரிக்கையாக வந்து நமக்கு இல்லை எச்சரிக்கையும் வரும் ப்ளஸ் சாத்தியமா. இப்போ கனவுல வர்றது எல்லாமே நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக? ஆனால் சில பேருக்கு முதல்ல கனவுன்றது வந்து எல்லா இடத்துலையும் படுத்தா கனவு வந்துடாது. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கனவு வந்து எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் வராது. ஆனால் பாசிட்டிவாக அதிகமாக வர்றதோட நெகட்டிவாக வர்றது தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம சுற்றுற இடம் அப்படி, நம்ம சந்திக்கிற மனுஷால் அப்படி, நம்ம பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி ஒரு இடம் ஒரு விதமாக நம்ம போயிட்டு வருவோம். அந்த வகையில் சில பேர் சொல்லுவாங்க நம்ம எதை யோசிச்சுட்டே படுக்கிறோமோ அதுதான் கனவாக வருதுன்னு. அப்போ பில்கேஸ் ஆகிடும் யோசிச்சுட்டே படுத்தா காலையில் பில்கேஸ் ஆகிடுவோமா? அவ மட்டும் இல்லையா? கனவு ஒரு வீட்டில் ஒரு கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும் ஒரு குடும்பத்துக்காகட்டும் ஒரு வீட்டில் ஒரு கனவு வருது, ஒரு ஆத்மா மாதிரி வருது, ஒரு பன்றி மாதிரி வருது, ஒரு பாம்பு மாதிரி வருது, ஒரு ஜீவராசி, ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆமை இந்த மாதிரி வருது அப்படின்லாம் வருதுன்னா, இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து துஷ்ட சக்தி கூடியதுன்னு அர்த்தம்.
அறிகுறி. கைஸ் இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டும் தான் பண்ணுறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. கைஸ் என் ஃப்ரெண்ட் ஆரியன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவர் ஏவியேட்டர் கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. மேபி நான் அதில் மணி லாஸ் பண்ணாலும் அவர் எனக்கு 10 மடங்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 ரவுண்ட்ஸ்க்கு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நான் 1500 ரிஸ்க் எடுக்கிறேன் வித் ஏ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் 8.61க்கு. லெட்ஸ் சி. எஸ் காட் இட். சூப்பர் கைஸ், ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கோஎஃபிஷியன்ட் சேமாக வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ 10,995 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். சரி வாங்க கைஸ் நம்ம இன்னொருத்தர ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் இந்த டைம் ஹை கோஎஃபிஷியன்ட்ல ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம 6.50 ரிஸ்க் எடுத்து 7,000 ருபீஸ் வைக்க போகிறோம். லெட்ஸ் வெயிட். சூப்பர் கைஸ், இந்த டைம் நம்ம வின் பண்ணிட்டோம். ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பிளேன் 6.50 லேண்ட் ஆயிருக்கு. கைஸ் இல்லை நீங்கள் ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்கள் மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 1,500 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 48,865 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கணும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆரியன் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு டெக்ஸ்ட் மீன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஐம் ஃப்ரம் பிளாக் ஷேடோன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே போகலாம். இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அறிகுறின்னு அர்த்தம். ஸோ உனக்கு எவனா வேலையை சொல்கிறான்ல சொந்த காசில் சூனியம் வைக்கிறான்னு அந்த மாதிரி வைக்கிறான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஏன்னா அதேமாதிரி ஒருத்தருக்கு வந்தால் பரவாயில்ல, சில பேர் பாருங்களேன் ஒய்ஃபுக்கு வரும், ஹஸ்பண்டுக்கு வரும், அம்மாவுக்கு வரும். ஐயோ எனக்கு ஒரு கெட்ட கனவு வருதுங்கன்னுவான். கெட்ட கனவு சாதாரணத்தில் ஒரு மனுஷனுக்கு வராதுங்க. நான் அடித்து சொல்லுவேன் வராதுங்க. என் சர்வீஸில் வராது. ஏன் நான் எவ்வளோ சித்திரை வழிபாடுறேன், எவ்வளோ பேர் வழிபாடுறேன். எனக்கே அவ்வளோதாங்க காட்சி கொடுப்பாங்க. டெய்லியெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் பேடாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாரோட கர்மா கேட்டு 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 காது புளிச்சு போச்சு. ஒருத்தன் கதையும் பெரிய ஸ்டோரி, சங்கர் படம் ஸ்டோரி மாதிரி இருக்குது. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட கனவு வருதுன்னா அங்கே உனக்கு ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். செய்வினை வச்சா அந்த வீட்டில் கெட்ட கனவு வரும். உன்னோட பேரில் ஃபோட்டோ வச்சோ துணி வச்சோ முடிய வச்சோ கால் நகம் வச்சோ காலடி மண்ணை வச்சு வேலைப்பாடு செஞ்சுருந்தாங்கனாலும் கெட்ட கனவு வரும். என்ன கனவுனா உயிரை பிரிகிற மாதிரி, சடனாக பிஸ்னஸ்லேருந்து டோட்டலாக லாஸ் ஆகி நோட்டில் நிற்கிற மாதிரி, நம்ம குழந்தை இறந்துடுற மாதிரி, மனைவி இறந்து போயிடுற மாதிரி புரியுதுங்களா. டக்குன்னு இதெல்லாம் சாதாரணமாக வராதுங்க. கனவுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட்டு கனவு தானே அப்படின்னு. கனவை சாதாரணமாக நினைக்கவே கூடாது. இப்போ சொல்கிறேன் நான் கேமரா மாதிரி. கனவு வந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு கனவு ஏன் இவ்வளோ தப்பாக வருது, ஏன் இவ்வளோ கொடூரமாக வருது. ஒரு பன்றி வீட்டுக்குள்ளே வருதுன்னா ஏன் வருது கனவு? இதுக்கு முன்னாடி வந்துதா? இல்லை. ரியலாக வந்ததா? இல்லை. நம்ம அதை தொட்டு கூட பார்க்கல, கிட்ட கூட பார்க்கல. ஆனால் ஏன் அது கனவுல வருது? அப்போ ஒன்று கெட்டதை குறிக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு எச்சரிக்கை காட்டுதுன்னு அர்த்தம். ஒரு பாம்புக்கு ஒன்று வீட்டுக்குள்ள கனவு வருதா, அதுவும் எச்சரிக்கை காட்டுது. ஸோ பாம்புன்றத கூட சில பேருக்கு காமனாக நிறைய பேருக்கு வரும். ஏன் அப்படின்னா சுற்றுறா தான் சொல்கிறேன். நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பார்க்குற வேலைகள் இந்த மாதிரி. ஒரு நல்லவனை மீட் பண்ணுவோம், கெட்டவனை மீட் பண்ணுவோம், தவறான இடத்துக்கு போவோம், தவறான நின்று பேசுவோம், தவறான உச்சரிப்போம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட் வைப்ரேஷன் மாதிரி காட்டும். ஆனால் இந்த பன்றி செய்வினை செஞ்சு நம்ம வீட்டில் புதைச்ச மாதிரி, செய்வினை எடுத்த மாதிரி, இந்த மாதிரிலாம் கனவு காட்டுச்சுன்னா வீட்டில் வேலைப்பாடு செய்கிறான்னு அர்த்தம். ஒன்று வீட்டு மண்ணில் செய்யணும், இல்லை அவன் ஃபோட்டோ துணிமண் வச்சு பின்னாடி ஒருத்தன் உனக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம். மாற்றுக்கிறதே கிடையாது. குடும்பத்துக்கே வந்ததுன்னா, தனிப்பட்ட மனிதனுக்கு ரொம்ப நாளாகவே வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவனுக்கு பின்னாடி அவனும் பல்ல வெட்டுறான்னு அர்த்தம். கனவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, யாராவது கனவுல கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறானா? இல்லை. சித்தரை பார்த்தேன்னு சொல்கிறானா? முருகரை பார்த்தேன்னு சொல்கிறானா? இல்லை அல்லாவை பார்த்தேன்னு சொல்கிறான்? நபிகளை எதை பார்த்து யாரை பார்த்தேன் கண்ணு சொல்கிறான்? ஆனால் பாருங்கள், சைத்தானை பார்த்தேன், பாம்பை பார்த்தேன், பன்றியை பார்த்தேன், ஓடி போன என் ஃப்ரெண்டை பார்த்தேன், என் லவ்வரை பார்த்தேன்மா. ஏன்னா எல்லாமே கனவுல கெட்டதாகவே தெரியும். ஏன்னா அவ்வளோவோ பண்ணுற கர்மா, அவ்வளோவும் பண்ணுற பாவம், அவ்வளோவும் பண்ணுற பின்னாடி வேலைப்பாடு கனவுல தான் காட்டும். ஏன்னா ஒரு மனுஷன் சில தூக்கத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, 4 தூக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளா இது ஹிஸ்ட்ரிலேயே இருக்குது, இது இஸ்லாத்துலேயும் இருக்குது. நல்ல ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆத்மா வந்து நம்மளோட உடம்பை விட்டு பிரியும். இது மாற்றுக்கிறதே கிடையாது, பிரியும். அப்படி பிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு வரும்போது தான் அதுதான் சொல்லுவாங்க, தூங்குற குழந்தைய மேக்கப் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. திருப்பி அந்த ஆத்மா வந்து பார்க்கும்போது இது என் குழந்தை கிடையாது, இது நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாறிடும், உயிர் பிரிஞ்சிடணுவாங்க. இது உண்மை. அந்த மாதிரி தான். ஸோ அதை போயிட்டு வரும்போது அந்த என்னென்ன நல்ல விஷயம் நம்மளுக்கு பண்ணுறாங்களோ அதையும் காட்டும், எது கெடுதல் நம்மளுக்கு பின்னாடி காட்டுறாங்களோ அதுவும் காட்டும். யாருக்காவது கடவுளை பார்த்த மாதிரி காமிச்சிருக்காங்க? இல்லை. நீங்களே கேட்குறாங்க காமி இல்லை. ஆனால் உங்கள் கனவு எவ்வளோ கெடுதலாக வந்திருக்கும்? வந்திருக்கா இல்லையா? எப்படி வருது? ஸோ எதனா ஒரு தவறான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். கெட்ட நேரம் குறிக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த பாம்பு, பன்றி, கெடுதல், செய்வினை, பொம்மை,
போலீஸ்காரன் பிடிக்கிற மாதிரி, லைஃப்பில் லாஸ் ஆகிற மாதிரி, ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கூட ஓப்பனாக சொல்கிற ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கூட போகிற மாதிரி, உயிர் பிரிஞ்சிடற மாதிரி, இந்த கெட்டதெல்லாம் பேட் காட்டும் கனவுல. ஆனால் நல்லது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தான் காட்டும். இப்போ எச்சரிக்கை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒருத்தர் நடந்து போகிறாரு, அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, நான் சொல்கிறேன் கொஞ்சம் தள்ளி நடந்து போங்கன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து அவரை காப்பாற்றுறது தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த கனவு வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி உனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னை முன்கூட்டியே வந்து இது பண்ணுதுங்களா? அதுதாங்க உண்மை, அதுதாங்க உண்மை. நீங்கள் பண்ணுற கொஞ்சமாக நல்லது பண்ணியிருப்பீங்க, அதான் உங்களை காப்பாற்றுது. உங்கள் வீட்டில் போலீஸ் வர மாதிரி காட்டுறதுனா உனக்கு பின்னாடி வந்து பள்ளம் வெட்டுறான்னு அர்த்தம். உன் வீட்டில் பாம்பு சர்ப்பம் வருதுன்னா உனக்கு சர்ப்ப தோஷம் இருக்குது இல்லை உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். செய்வனை வச்ச மாதிரி காட்டுறதுனா உனக்கு செய்வனை வைக்கிறான்னு அர்த்தம். எங்கள் உடம்புல ஒரு சின்ன அரிப்பு வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இது எங்கேருந்து வந்தது, எதுக்காக வந்தது, எதனால் வந்தது, ஸ்கின் ப்ராப்ளம் செக் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஒரு கெட்ட கனவு வருது, ஒரு லைஃப்பில் லாஸ் ஆகுறீங்க, ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகுறீங்க, குடும்பத்துக்குள்ள சண்டை வருது, பிரிவினை வரையும் வருதுன்னா ஏன் செக் பண்ண மாட்டீங்க? ஒரு 300 கொடுத்து ஒரு ஆன்மீகவாதிக்கிட்டோ, ஒரு பாய்கிட்டயோ, ஒரு சாமியார்கிட்டயோ ஒரு 300 கொடுத்த விஷயம் தெரிஞ்சுக்கோ. என்ன தப்புன்னு கேட்குறேன். நீ போய் அவங்ககிட்ட லட்சம் கொடுக்க வேணாம். முதல்ல என்ன நடந்தது, சொல்கிறவங்ககிட்ட உண்மை இருக்கா? நீ போய் உட்காந்தான உங்கள் விஷயத்த உண்மையை சொல்கிறானா? கர்மாவை தீர்த்துக்குங்க. எல்லாமே கர்மா தாங்க குறிக்கும். நீங்கள் பண்ணுற பாவம் அனைத்துக்குமே கர்மா பதில் சொல்லும். கர்மாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஒரு லைஃப்பில் ஒரு ஒய்ஃபோட மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிட்டாங்களா, அதுவும் கர்மா தான். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா அதுவும் கர்மா தான். சடனாக நீ பிஸ்னஸ்லேருந்து கீழே இறங்கிட்டா அதுவும் கர்மா தான். இருக்கிற வீடை நீ விற்றுட்டு ரோட்டில் வந்தால் அதுவும் கர்மா தான். அதே வீடு நீ இடம் கொடுத்து நீ கீழே இருக்கிற மேலே வந்தால் அதுவும் நீ பண்ண பாவத்தில் புண்ணியத்தில் மேலே ஏறிட்ட. எல்லாமே நீ பண்ணுற பாவம் புண்ணியம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் 100%. அப்படின்னு இருக்கும்போது நீ ஏன் உனக்கு நடக்கிற விஷயத்த நீ தெரிஞ்சிக்க மாட்டேங்க? எனக்கு அதான் புரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா 5 வருஷமாக நான் நிறைய பேர் கேட்பேன், ஐயா 7 வருஷமாக ஐயா சுத்தமாக என்னென்னவோ பண்ணுறேன், என்னால் முன்னேறவே முடியல, என்னென்னவோ செய்கிறேன். அங்கே கம்பெனி போட்டேன், ஓப்பன் பண்ணேன், இங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணேன், இங்கே டீ கடை ஓப்பன் பண்ணேன், அங்கே துணி கடை ஓப்பன் பண்ணேன், இங்கே மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணேன்னா இவ்வளோ ஓப்பன் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் ஜாதகத்தை ஒரு நாள் ஓப்பன் பண்ணியிருந்தானா வேலை முடிஞ்சிருக்கும். போய் பண்ணியிருப்பானா? பண்ணல. உனக்கு ஜாதகம் நம்பிக்கை இல்லையா? சரி, ஒரு சொல்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கிட்டேயோ இல்லை ஒரு சித்தர் வழிபாடு பண்ணுறவங்கிட்டயோ, நீங்கள் இஸ்லாத்துக்கிட்ட வரவேணாப்பா, ஹிந்து ஆளுங்கிட்டே போங்க, நான் வேணான்னு சொல்லியே. ஆனால் ஒரு முன்னோர்கள் எதுக்கு மூத்தவர்கள்னு சொல்கிறாங்க. சில விஷயம் இப்போது படிக்க தெரிஞ்ச இப்போ ஸ்டூடெண்ட் யார்கிட்ட கேட்பான், டீச்சர்கிட்ட கேட்பான். ஸோ டீச்சருக்கு தெரிய என்ன பண்ணுவாங்க, ஹெச்எம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒரு மூத்தவங்க கிட்ட இருக்கிறவங்ககிட்ட, ஒரு இஸ்லாத்தில் இருக்கிறவங்ககிட்ட, ஆன்மீகவாதிக்கிட்டோ, ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ எதில் மைனஸ் இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. வரும் முன் காப்போம். அப்போ பெருசாக இருக்கிறத விட்டுட்டு எல்லாம் போய் ஆண்டிக்கு அம்பாரம் கணக்கு மாதிரி ரோட்டில் இறங்கி ரோட்டில் வந்து தர மாட்டேன்னு நிற்கும்போது, நான் உங்களை அப்போவே பார்க்காம போயிட்டேன் பாய், 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் பாய், ரோட்டில் வந்துட்டேன் பாய், நான் காரு போயில் எல்லாம் வச்சுருந்தவன் எல்லாம் போயிடுச்சுன்னுவான். ஆனால் கொஞ்சம் போகும்போது ஏன் போகுது தெரிஞ்சுக்கணும். தப்பே கிடையாது. நீ ஆன்மீகத்தில் போய்ட்டு உனக்கு பட்டடிக்க சொல்ல, ஆன்மீகத்தில் போய் உனக்கு மதுராட்சி கொட்டைப்பட சொல்ல, உன்னோட விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. லைஃப்பில் ஏன் நடக்குது, நம்மளுக்கு ஒரு 30-32 வயசாகுது, ஏன் கல்யாணம் ஆகலை, ஏன் ஆகாமல் இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், என் முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்க, எனக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது தெரிஞ்சுக்கோ. குழந்தை வீட்டில் படிக்க மாட்டேறான், 12 +2 போயிட்டான், மார்க் இல்லை, தத்தியாக இருக்கான், ஏன் தத்தியாக இருக்கான் தெரிஞ்சுக்கோ. தப்பு ஒன்றும் இல்லையே. ஒரு குழந்தை சாப்பிடாமல் இருக்குது, ஏன் சாப்பிடல, உடல் ரீதியாக செக் பண்ணுறல்ல. அப்போ அந்த குழந்தை ஆக்டிவாக இல்லை, அப்படியே சோர்ந்துருக்கு, ஏன் சோர்ந்து போகுது தெரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு மனதால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை மனசால் பாதிக்கப்பட்டிருக்கா தெரிஞ்சுக்கியா. தயவு செஞ்சு சொல்கிற மக்களுக்கு, உங்களுக்கு நடக்குது ஒரு தப்பான ஒரு விஷயம் வீட்டில் நடக்குதா, எதனால் நடக்குது, எதனால் வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தப்பே கிடையாது. எதுலேயும் முழுக வேணாம். எவங்கிட்ட போய் சொத்தை கொடுக்க வேணாம். அவன் அதை கேட்டான், ஆடை பலி கொடுக்குறேன், புள்ளைய பலி கேட்டான், 10 ஆடு கேட்டான், 5 ஆடு கேட்டான், அதெல்லாம் நீ கொடுக்க தேவையில்லை. என்ன நடந்திருக்கு, எதனால் இது மாதிரி ஆச்சு, அதை தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பண்ணுறதும் பண்ணாதும் உன் இஷ்டம். வரும் முன் சேஃப்டியாக இருந்துருங்க. அதை விட்டு வந்து வெள்ளம் பூந்ததுக்கப்புறம், சுனாமி வந்ததுக்கப்புறம் துணி தூக்கின்னு ஓடுற கதை தான் ஆச்சு. இதுதான் சொல்ல வர்றது. என்னென்னா வரும் முன் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், நல்லா இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோட வீட்டில் சில ஜீவராசிகள் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வர்றதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா, அது நல்லதா இல்லை கெட்டதா? நல்லா கேட்டீங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட அப்படி தான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஜீவராசி ஒரு தனிப்பட்ட வீடு, நம்ம வீட்டுக்குள்ளே, இப்போ என்னோடய வீடியோ எடுத்துங்க இல்லை உங்கள் வீடியோ எடுத்துங்க, வீட்டுக்குள்ளே ஜீவராசி வர்றதுன்னு கேட்டிங்கன்னா நல்லதா கெட்டதான்னா அது வர ஜீவராசியில் பொறுத்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் வந்து நிற்கிதுன்னா அது ஒரு விதம், புரியுதுங்களா? ஆனால் அதே வீட்டுக்கு ஒரு பாம்பு வருது அப்படின்னா, பாம்புலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு வந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொன்னது, நான் சொல்லதில்லை, புரியுதுங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா
கெட்ட பாம்பு வரக்கூடாது. கெட்டனா இந்த கட்டூரியன் பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு இந்த ஓலையில் இருக்கிற பாம்பு, பச்சை பாம்பு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா நம்ம வீட்டுக்கு செய்வினை வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அது ஒரு முன்னெச்சரிக்கை தான். 100%. ஏன்னா உனக்கு ஆபத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். செய்வினைனா அவனுக்கு ஊசியில் குத்த போகிறான்னு சொல்ல, கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாம்பு வகையில் அதே தான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை வந்து வீட்டுக்குள்ளே மொட்டை மாடியில் வரக்கூடாது. வீட்டு மொட்டை மாடியில் ஆந்தை வந்து கத்துது அப்படிதுன்னா, உட்காந்து கத்துதுன்னு அர்த்தம்னா அந்த வீட்டில் வந்து மரணம் அடைய போகிறாங்கன்னு அர்த்தம். மூத்தவர்கள்லாம் இருந்தாங்கன்னா ஊத போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஏன்னா முடிய போதும், ஆயுசு முடிஞ்சு. ஆந்தையோட வயசு பார்த்துருக்கீங்களா? குழந்த அலறுற மாதிரி வரும், கத்துற மாதிரி வராது, அலறுற மாதிரி வரும். ஸோ வர்றதை முன்னெச்சரிக்கை காட்டும், அது குறிக்கப்படும். இதே வந்து பார்த்திங்கன்னா வௌவால் வரதெல்லாம் வந்து ஜென்ரல். வௌவால்ன்றது பார்த்திங்கன்னா கெடுதலே கிடையாது. நிறைய வீட்டில் சுத்தம் வௌவால்லாம் தரித்திரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா போய் நிறைய பில்டிங்கில் பாருங்களேன் வௌவால் இருக்கும், கூடு இருக்கும். அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அதே வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கருவண்டு மாதிரி வரும். அது செய்வினை குறிக்கப்படும். கருவண்டுனா இந்த ராஜா பெரிய ஈமே இருக்கும், அதில் கருவண்டு கருன்னு இருக்கும். ஒரு போடு போட்டாலே நம்மளுக்கு நெஞ்சே வலி வர மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி கருவண்டு வந்தாலும் கெடுதல் குறிக்கப்படும். புரியுதுங்களா? ஆனால் அதுவே மேலே கிங்கு கருடை வந்து உக்காந்தான்னு வச்சிங்களேன், ராஜாவை போகிறீங்கன்னு அர்த்தம். சிங்கம் மாதிரி வந்து உட்காருவான் தனியாக சோலோவாக. ஆனால் சீக்கிரத்தில் வீட்டில் கருடை இறங்க மாட்டான், யார் வீட்லேயும் இறங்க மாட்டான். ஆனால் வீட்டு மொட்டை மாடியில் கருடை இறங்கி கத்துறானா நீ உச்சத்துக்கு தொட போகிறேன்னு அர்த்தம். ஏன்னா கருடன் கீழே இறங்கினா அவனுக்கு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் இறங்குவான். என்ன இறை எடுக்க மட்டும்தான் இறங்குவான். அதே மாதிரி தான் ஒரு மொட்டை மாடியில் இறங்குறான், உன் வீட்டில் வசிக்கிறான், உன் வீட்டில் இறங்கிட்டான்னா உனக்கு கருடன் தொட்டுட்டான்னு அர்த்தம். அழகாக பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டாப்பில் போயிடுவீங்க. ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தன். புரியுதுங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து உருவா போட்டுட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கான். சிசியில் உட்காந்துச்சு, அவங்க பார்க்கல, சிசியில் பார்த்தா அவனே தெரிஞ்சுட்டா. அப்படியே சும்மா அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க அது எதுக்கு என்கிட்ட சொன்னாங்கன்னா அதை பயந்துட்டே கேட்டாங்க. அவங்க இது வந்து தப்பாக இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் தான் சொல்லியிருந்தாரு. பயப்படி, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் கருடம் வரலான்னு. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி உங்களுக்கு லக்கு தாங்கன்னு. சடனாக பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக லிஃப்ட்டில் ஏறுற மாதிரி சர்ன்னு ஒரு 1 இயர் கூட அவளைங்க தொட முடியாத உச்சத்தில் இப்போ உட்காந்துட்டான். நான்லாம் ஒன்றுமே இல்லை முன்னாடி, அவங்க சர்ன்னு போயிட்டாப்புல மேலே. அந்த அளவுக்கு அதான் கருடம் வரணும்னு சொல்கிறது, கிங்கு மாதிரி. புரியுதுங்களா? ஆனால் அதே வந்து வீட்டுக்குள்ளே ஆமை பொந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எப்படி வாழ்க்கை அப்படியே பொறுமையாக போதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக நவரும். அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கெட்டது பன்றி, யாராவது ரோட்டில் சுற்றுற பன்றி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுவும் செய்வினையை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் முக்கியமாக பாம்பு வர்றது பார்த்திங்கன்னா செய்வினை 100% குறிக்கும். நல்ல விஷயம். ஆமாம், பாம்பு இந்த ஆமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வினையில் செய்கிறோம். நம்மளுக்கு ஒரு யோகம் வருதுன்னா அது கருடம் வருவான், கிங்கு மாதிரி வருவான். அது நம்மளுக்கு பாதுகாப்பு, நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதே வந்து இது தவிர்த்து சில ஜீவராசிகள்லாம் ஜென்ரலாக வரும், மற்ற ஜீவராசிகள்லாம் வரும், அதெல்லாம் எதுலையும் குறிக்கப்படாது. ஆனால் இந்த 4 பொருள் மட்டும் முக்கியமாக. இதே வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வீடு இருந்தால் இது 4மே வரும். எனக்கு கமெண்ட்ஸோட ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஐயா அப்போ 4 கிராமத்துக்குள்ளே வீடு இருந்தால், கிராமத்துக்குள்ளேயே வீடு இருந்தால் ஹுக்கும் சொல்லுவாங்க. ஹுக்கும்னா ஒருத்தர் கட்டளை இருந்தால் தான் ஜீவராசி கூட உள்ளே வரும். அந்த தெய்வ வீட்டுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தை கட்டுப்பாடு இருந்தால் தான் ஜீவராசி உனக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒருத்தரோட கட்டளை இல்லாமல் அது வராது. புரியுதுங்களா? அப்போ நீ கிராமத்துக்குள்ளே வீடு இருந்து ஒரு கெட்ட பாம்பு வரதான் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே வீடு இருந்தால் உனக்கு எப்படி வருது? ஒரு கிராமத்தில் இருக்குப்பா, சுற்றி வயலுக்காடுப்பா, வர்றதில் ஒரு ஆட்சேபம் கிடையாது. ஆனால் சிட்டிக்குள்ளே எப்படி வருது உனக்கு? அது இவ்வளோ ஃப்ளாட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ளாட்டுக்கு தான் வரணுமா? இவ்வளோ வீடு விட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரணுமா? பக்கத்தில் தான் வீடு எதிர்க்க ஃப்ளாட் இருக்கும், ஆனால் அவன் வீட்டில் போகாது. ஏன்னா அங்கே உனக்கு தான் விஷயம் ஸ்டார்ட்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே தான் வந்து ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. எவ்வளோ வண்டிங்க போயிட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு போகிற வண்டி பாஸ் ஆகிடும், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மோதிடும். இது இன்சிடென்ட் தானே? அதே மாதிரி தான் அந்த இன்சிடென்ட் தான் உள்ள ஜீவராசி வர்றது. எல்லா வீட்டுக்குள்ளே விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது. என் வீட்டுக்குள்ளேயே ஒரு பாம்பு வந்துருந்தது போன வாரம் தான் வந்தது. நானே அந்த இதுக்கு தீயடி ஃபோன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஆனால் தனி பாம்பு தான், அது தனி பாம்பு வந்துருச்சு. அந்த மாதிரி ஜீவராசிகள் வர்றது சில விஷயம் நல்லதுக்காக வரும், சில விஷயம் கெட்டதுக்காக வரும். அது என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஜீவராசியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் இது எதனால் வந்ததுன்னு
மூத்தவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. கைஸ் ஒரு சின்ன ரிமைண்டர், ஆரியனோட யூனிக் சாஃப்ட்வேரை மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஆரியன் கிட்ட போயிட்டு ஐ எம் ஃப்ரம் பிளாக் ஷேடோன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். நம்ம ஆல்ரெடி 48K எப்படி சம்பாரிச்சோன்னு பார்த்தோம். ஸோ டேக் ஆக்ஷன். இன்னைக்கு வந்து உங்களோட பிஸியான நேரத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து ரொம்பவே அழகாக நாங்கள் கேட்குற ஒரு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா எங்களால் புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் எப்படி சொல்லணுமோ சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கேட்ட கேள்விகள் மாதிரியே வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். பாய் சொன்ன ஒரு விஷயம் என்னடா இது நம்ம வீட்லேயும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து காவங்கரை மாலிக் பாயோட நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து எந்த டைம்னாலும் நீங்கள் வந்து பாயை வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாய் கிட்ட கேட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இருக்கிற என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களோட கேள்விகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் பாய் கிட்ட கேட்குறேன். ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்.